வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நம்மிடையே டாக்டர் ஜூலியட் வனிதாராணி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க அறிவியல் துறையில பல ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு எக்காலஜில நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அனுபவங்களையும் அந்த ஆராய்ச்சியில இன்னும் நமக்கு என்னெல்லாம் விடுபட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம இன்னும் செய்யலாம், செஞ்சா நல்லது அப்படின்ற விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட கேட்டு நேரடியா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். எங்களுக்கு உங்களை பத்திய சுய அறிமுகம், நீங்க உங்களோட வயது, உங்களோட பணி அனுபவங்கள், நீங்க எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸ் தான் திருநெல்வேலியில. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல ஸ்கூலிங் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலியில சாராடக்கர் கல்லூரியில, அது இப்ப 125 வயசாச்சு. டவுன் சவுத் முதல் விமன் கிறிஸ்டியன் காலேஜ் அது. அதுல நான் பிஎஸ்சி பண்ணேன். எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன். தென் உடனே ஃபேக்கல்ட்டியா எங்க காலேஜ்லயே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஒரு 8 இயர்ஸ் கழிச்ச 81ல ஜாயின் பண்ணேன். 8 இயர்ஸ் கழிச்ச பிறகு டைரக்டா பிஹெச்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில டாக்டர் மாரிமுத்துக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதுல நான் சூஸ் பண்ண டாபிக் என்னன்னா வவ்வால். இது எப்படி என்ன அதுல கிளிக் ஆச்சுன்னு சொன்னா, என்னோட சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஊர் பக்கத்துல திசையன்விளை பக்கத்துல உள்ள கிராமம். அங்கதான் என் நேட்டிவ் பிளேஸ். அங்க வீட்டுல வீடு, எங்க முன்னோருடைய வீடு அங்க உண்டு. அங்க நாங்க லீவ் ஹாலிடேஸ் தான் அங்க போவோம். மற்ற நாள்லாம் வீடு பூட்டி இருக்கும். அந்த நேரங்கள்ல அங்க வவ்வால் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்க்கு அங்க போகும்போது எல்லா வவ்வாலெல்லாம் விரட்டி விட்டுட்டு, ஸோ வில் ஸ்பெண்ட் மோர் தென் ஒரு 10 days அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வர்றது உண்டு. ஸோ அப்போ அந்த வவ்வாலை பார்க்கும்போது எல்லாரும் அதை ஹேட் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அந்த வவ்வால ஏன் இப்படி ஒரு அனிமலை ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு அனிமல் லவர்னு வைங்களேன். ஸோ அது மேல ஒரு கண் இருந்தது. இப்படி இருக்க சூழ்நிலையில நான் என்னுடைய 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ்ல இருக்கும்போது ஓரியன்டேஷன், அப்பெல்லாம் யூஜிசியில ஓரியன்டேஷன் ரிஃப்ரெஷர்லாம் கம்பல்சரின்னு வந்துச்சு இல்லையா. ஸோ ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்கு மதுரை யூனிவர்சிட்டி போனேன். அங்கதான் அவங்க வவ்வால் பத்தி டாக்டர் மாரிமுத்து கேவ் அ லெக்சர். அது முடிஞ்ச உடனே நான் அந்த டீ பிரேக்லயே அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்க ஊர்ல எங்க வீட்லயே வவ்வால் இருக்கு, நான் லைக் டு ஜாயின். அதுல அதை பத்தி நான் அறியணும், அப்படி படிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுலதான் கேள்விப்பட்டேன். அவர் சொல்லிதான், ஓ இதனால இவ்வளவு ஒரு பிரயோஜனம் இருக்கு, இது நைட்டா ஆக்டிவா இருந்தா கூட இந்த அனிமல் இது எல்லாரும் ஹேட் பண்றாங்க, ஆனா அது எவ்வளவு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே எனக்கு இன்னும் அது மேல ரொம்ப சிம்பத்தி வந்துருச்சு. சரி, இதை பத்தி அன்னோன் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல அது இல் ஓமன் அப்படின்னு அது ஒரு கெட்ட சகுனமா வச்சிருக்கிறதுனால அதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கொள்ள ஆச்சரியப்படாத இது பண்ண நினைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அத முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி. உடனே அவர் சொன்னாரு, லேடிஸ் ராத்திரி எப்படி மேம் ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா இது ஃபீல்டு ஒர்க், நைட் அப்சர்வேஷன் அப்படி இப்படின்னு தான் அவர், ஏன்னா ஃபுல்லா அவர் பிஹேவியரல் ஸ்டடிஸ் தான் அவர் பண்ணாரு. ஸோ அப்போ என்னோட ஃபீல்டு பிஹேவியரல் ஸ்டடிஸ். நீங்க ராத்திரி எப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் விடல, இல்ல நான் கட்டாயமா நான் அதுல பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, ஓகே நான் பாக்குறேன். நான் தானே இந்த மாதிரி எங்க சொந்த வீட்லயே இருக்கு வவ்வாலு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அங்க ஊர்ல பார்த்துட்டு, ஓகே அது ஒரு கார்னிவரஸ் பேட் அங்க இருந்தது. அது கார்னிவரஸ்னா வயல்ல இருக்கிற எலி, தவளை, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுற ஒரு வவ்வால். அப்போ அது ஆனா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி இதுல அப்ப நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. நாங்க வவ்வால் ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சேன். அது 90ல என்ன பண்ணாங்க, நான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஹோல்ட் பண்ணிச்சு. நான் அப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணி
இருந்தேன். அந்த டைம்ல இந்த கான்ஃபரன்ஸ் அப்ப எங்க ஹெச்ஓடி என்ன பண்ணிட்டாரு, அவங்க டாக்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு, நாங்கெல்லாம் பிஹேவியரல் டிபார்ட்மெண்ட், அனிமல் பிஹேவியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தனால, கட்டாயம் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை கட்டாயம் ப்ரெசென்ட் பண்ணணும். இது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ன்ட்டாரு. அது பேட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஸோ அப்போ எல்லா லேப்ல எல்லாம் சேர்ந்து அப்போ என்ன ஒரு 6 மாசத்துல என்னத்த ஸ்டடி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேல இருக்கிற பூச்சி எக்டோ பாரசைட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்லயும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்னோடனே அதுல ஒரு பேப்பர் பண்ணேன். ஸோ அது பெரிய அதே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும். 6 மாசம் ஸ்டடியே. ஸோ இப்படி ஆரம்பிச்சிச்சு லைஃப் என்னதுல வௌவால் ஆராய்ச்சியில ஆரம்பிச்சு 96ல எனக்கு அவார்ட் ஆச்சு. அதுல நான் செலக்ட் பண்ண டாபிக் என்னன்னா, நான் இந்த மாதிரி ஊச்சியில படிச்சு கடைசியில அதோட ஏரோ டைனமிக்ஸ்ல பண்ணேன். ஏரோ டைனமிக்ஸ்னா அதோடைய வௌவாலுடைய அதோடைய ரெக்கோட ஷேப்பை வச்சு இது எவ்வளவு தூரம் பறக்கும், எப்படி பறக்கும், என்ன மாதிரி பறக்கும், இது ஃபாஸ்ட் பிளேயரா மெதுவா பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபிளைட் மெக்கானிசம். அப்போ அதுக்கு ஆக்சுவலா என்னன்னா, அதுல எங்க சாரும் ஏரோடைனமிக்ஸ்ல நாட் ஸ்பெஷலைஸ் பண்ணல. நார்வேல ஒரு அம்மா, அவங்கதான் பேட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கதான் நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ சார் அவங்ககிட்ட அப்போல்லாம் இந்த மாதிரி இமெயில் அதெல்லாம் கிடையாது. நமக்கு இதுலதான் லெட்டர்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி ஏன்னா நாங்க நிறைய பிசிக்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணி இப்படி இப்படி இந்த மெஷர்மெண்ட் இப்படி இருந்துச்சுன்னா, விங்குடைய அப்பர் விங் இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஏரியா இப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துதான் இப்படின்னா இப்படி இருக்கும், இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஒரு திங். ஸோ நான் ஒரு 5 பேட்ல ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஒர்க்கை. ஒரு ஃப்ரூட் பேட்டு, மீதி 4ம் பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற வௌவால்கள்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணி கடைசியில ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. எங்களுக்கு சரியா வந்திருக்கா தப்பா வந்திருக்கா, ஏன்னா அப்பெல்லாம் இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வேல்யூ பண்ணாதான் பிஹெச்டியை அவார்ட் பண்ண முடியும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான். ஸோ நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது 95ல அடுத்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருந்தது. ஸோ 95 பாஸ்டன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல. அப்போ நான் பண்ணிருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கோம். அது என்ன ரிசல்ட்ஸ்ன்றத ப்ரிடிக்ஷன் எல்லாம் பண்ணணும். அது ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறது கரெக்டா தப்பா அதெல்லாம் தெரியல. உடனே சார் என்ன சொன்னாரு, டாக்டர் மாரிமுத்து என்ன சொன்னாரு, நீங்க அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் உள்ளால பயம்தான், உதறல் தான். அப்ப காசு பிரச்சனைனா அவர் நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி, டிஎஸ்டி, யூஜிசி எல்லாம் அவ்வளவு ஃபண்டிங் ஏஜென்சி இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட் எல்லாம் அட்ரஸஸ் எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து அதை நான் அப்ளை பண்ணுங்க ஜூலியட் அப்படின்னு சொன்னாரு. சரி நான் அப்ளை பண்ணா எனக்கு அப்போ நான் ஒரு 34 இயர்ஸ் தான் அந்த டைம்ல எனக்கு ஏஜ் அப்போ 34 இயர்ஸ் கூட இருக்காது. ஆமா. அப்போ அப்ளை பண்ணா அவ்வளவு ஃபண்டிங் ஏஜென்சி எனக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க. என்கிட்ட பிஹெச்டி டிகிரி கூட கிடையாது. ஸோ ஃபுல் ட்ரிப்பு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில போய் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்ப ப்ரெசென்ட் பண்ணும்போது நார்வேல என்ன சப்போர்ட் பண்ண அந்த அம்மாவும் அதுல அவங்க ஒரு பெரிய எமினன்ட் சயின்டிஸ்ட் அந்த ஃபீல்டுல. ஸோ அவங்களும் இருந்தாங்க. ஷி ஆல்சோ அட்டெண்டட் த திங். அப்புறம் என்ன பண்ணா, நாங்க கையில எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருந்தேன் நான். எங்க சாரும் வந்திருந்தாரு. அவருடைய ஆஸ்பெக்ட்ல ப்ரெசென்ட் பண்ணாரு. நாங்க எல்லா மேட்டரும் கொண்டுட்டு போனோம். கொண்டுட்டு போயிருந்தப்போ சார் சொல்வாரு, நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, இது நம்ம சரியா டிரைவ் பண்ணிருக்கோமா என்னன்றத. இதுக்கிடையில நான் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய ஆன்லைன்லன்றேன், போஸ்ட்லயே எல்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா நோட்டே அனுப்புவாங்க, போஸ்ட்ல நோட்டு ஒரு தபால்ல வரும். ஸோ அதனால அவங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் போயிட்டே இருக்கும்போதே அவ்வளவு கிராஃப் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கமெண்ட்டும் எழுதி, ஒரு பிட்ல கமெண்ட்டும் எழுதி கையில கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு பிறகு எங்க சார்ட்ட கொண்டு போய் காட்டுனேன், இந்த மாதிரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு, அப்ப அவங்களே கேளுங்க, அவங்க எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரா, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸாமினர் இருக்கணும் இல்லையா, ஸோ ஒரு எக்ஸாமினரா இருக்கிறாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன்,
ஸோ அவங்க ரொம்ப சீரியஸா, நோ ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட், யூ கேன் சப்மிட் எனிவேர், நீ எங்க பண்ணாலும் அது வந்து அவார்ட் ஆயிரும், நீங்க பாட்டு பண்ணுங்க, நான் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும்னு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த டாக்டர் குன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே தான் எக்ஸாமினரா நாங்க பிறகு சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் என்னோட டிகிரி அவார்ட் ஆச்சு பாத்துக்கோங்க. 96ல எனக்கு பிஹெச்டி அவார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன், என்னோட ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ள வந்த ஒரு அனுபவம். ரொம்ப நன்றி மேம். கேட்கவே நல்லா இருந்துச்சு. எடுக்கும்போது வந்து ஒரு வீட்ல பார்த்த ஒரு அனுபவத்த வச்சு எடுத்திருந்தாலும், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க கிட்டயே வந்து 100% கரெக்ட் அப்படின்னு ஒரு ரெகக்னைசேஷனோட பிஹெச்டி பண்றதெல்லாம் ஆமா. வந்து சாதாரண விஷயம் இல்ல. அத நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அ அப்புறம் மேம் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க, நீங்க எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த வவ்வால் பத்தி ஒரு ஸ்பீச் கேட்கும்போது உங்களுக்கு ஆமா. அதுல பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். வந்துச்சு மேம். ஆமா. ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படி மேம் சயின்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போ அது அது படிப்பு நீங்க வந்து சயின்ஸ்ல டொமைன் எடுக்கலாம்னு எப்படி முடிவு பண்ணீங்க? இல்ல அது வந்து ஈவன் ஜுவாலஜி பிஎஸ்சில எடுத்ததே பெரிய ஆச்சரியம் பாத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதான் சொல்றேன்ல, சின்ன பிள்ளையில இருந்து எங்க வீட்ல நிறைய பெட் இருக்கும். அது இன்பார்ன் கேரக்டர்னு நினைக்கிறேன். டிரைவ் பண்ண ஜீன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அது முன்னோர்கள்ட்ட இருந்து வந்தது. ஏன்னா எங்களுடைய தாத்தா 2 சைடு, அப்பா சைடும் சரி, அம்மா சைடும் சரி, எல்லாரும் நல்ல வெல் எஜுகேட்டட். ஒருத்தவங்க வந்து அப்பா சைடு தாத்தா வந்து டீச்சர், எங்க அம்மா சைடு தாத்தா வந்து அவங்க ஜஸ்டிஸ், அதாவது யூரோப்பியன் கவர்மெண்ட் காலத்துல அவங்க மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்காங்க. சோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலை பார்க்க போற இடங்களையே அப்படி சோலையாக்கிருவாங்களாம். அதுல எங்க தாத்தாலாம் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது, ஆம், எந்த கோர்ட்ல அவங்க அந்த இதுல இருக்கிறாங்களோ, அந்த கோர்ட்யார்டு வந்து நெறைய செடி வச்சு அப்படி பிரமாதமாக்கிருவாங்களாம். அதே மாரி எங்க தாத்தா ஊர்ல இருந்து அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து நடந்து வந்து, அந்த காலத்துலலாம் பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுல்ல. நடந்து வந்து எங்க ஊர்ல வந்து மாமரம் நடுறது என்ன, அது நடுறதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவங்க வந்து என்வாயர்மெண்ட்ல அவங்க கிட்ட இருந்திருக்கு ஜீனு. அது அப்படியே நான் இன்ஹெரிட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதனால சின்ன பிள்ளையில இருந்தே நான் இந்த பெட் அனிமல் வளர்க்கறது, அதே மாரி என் கசின்ஸ் எல்லாருமே அப்படிதான். ஒரு எங்க அக்காலாம் ரோட்ல நாய் அடிபட்டு கிடந்தா அப்படியே தூக்கிட்டு வந்து அத சர்வ் பண்ணி, அந்த மாரி வந்து அந்த ஜீன் என்கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால அந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது இப்பவும் அதுதான் இருக்கு. என் பேர பிள்ளைங்களும் அதான் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த வவ்வால் மேல. ஏன் இத ஹேட் பண்ண, அந்த வவ்வால் மேலயும் எனக்கு சாஃப்ட் கார்னர் உண்டு. இந்த அவுல் மேலயும் சாஃப்ட் கார்னர் உண்டு பாத்துக்கோங்க. இத ஏன் வந்து ஹேட் பண்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல் உமனா வைக்கிறாங்க அப்படின்னனால, அது மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. இவர் நல்லதா பேசிட்டாரா டாக்டர் மாரிமுத்து, உடனே எனக்கு விட்டனா பாருன்னு சரின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டேன். அதே மாரி பிஎஸ்சி பண்ணும்போதும் என்ன பண்ணாங்க, என் மார்க்ஸ பாத்துட்டு டாக்டர் ஆக்கணும்னு எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் என்ன வந்து டாக்டர் ஆக்கிடணும்னு. எனக்கு இஷ்டமே இல்ல. அது வந்து அந்த இஷ்டம் இல்லாம இருந்துச்சு. உடனே அப்படி இருக்கும்போது மார்க்க வச்சுட்டு எங்க காலேஜ்ல என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்ஸ்ல என்ன வந்து போட்டுட்டாங்க. அதனால அங்க நான் எங்க வீட்ல ஒன்லி டாட்டர். அதனால அப்பாட்ட சொல்லிட்டேன் நானு, இல்ல இல்ல நான் ஜூவாலஜி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கசின் சிஸ்டர், அப்பாவோட அண்ணன் மகாலாம் அவங்களும் எம்எஸ்சி ஜூவாலஜி. அவங்களுக்கு இப்ப பிஎஸ்சி ஜூவாலஜி, எம்எஸ்சி ஜூவாலஜி. இப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த இன்செக்ட் கலெக்ஷன் அது இதெல்லாம் ஹெல்ப். ஹாலிடேஸ்க்கு அதான் ஊருக்கு வந்தான்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம். வந்தா அவங்களுக்கு கலெக்ஷன் குடுக்கறது என்ன, அப்படி பண்றது என்ன. இப்ப சீஷோருக்கு போனா அங்க இருக்கிற அனிமல்ஸ பத்தி எங்க அக்கா சொல்லுவாங்க. இல்ல அப்புறம் இங்க எல்லாம்னா இன்செக்ட் கலெக்ஷன், இன்செக்ட் பாக்ஸ் பண்றது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்க சின்ன பிள்ளையிலேயே அந்த மாதிரி ஒரு அனிமல் லவ்வரா தான் இருந்தோம். அதுக்கு பிறகு இந்த இதுன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்ப நம்ம இந்த அன்னோன் ஃபிகரா எல்லாரும் ஹேட் பண்றதுல நம்ம செஞ்சுருவோம். அதுல என்ன பெரிய சப்போர்ட்னா என் பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் பெருசு. ஏன்னா ஈவன் தோ ஃபீல்டு ஒர்க்னாலும் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவ். ஏன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா தான் எங்க அப்பா என்ன வளர்த்தாங்க. ஸோ அதனால நான் நைட் ஒர்க் பண்றது, இந்த மாரி ஒரு இருள் அடைஞ்ச இடங்கள்ல போய், பாழ் அடைஞ்ச இடங்கள்ல அங்கதானே வவ்வால் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்றதுன்றதுல வந்து அவங்க வந்து என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஆனா எல்லாரும் என்ன பார்த்த உடனே கேட்கிற முதல் கேள்வி, "ஏடி உனக்கு வேற நல்ல அனிமல் கிடைக்கலையா?
இதா அப்படின்வாங்க. இல்ல நான் ஒரு கிறிஸ்டியனா உடனே என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியன் எந்த மித்தாலஜிலயுமே அந்த பேயோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. அதான் சோ அதனால என்ன ஒரு பேய பத்தி நீ படிச்சிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆனா இன் ஸ்பைட் ஆஃப் தட் அதான் இருந்தாலும் எனக்கு இவ்வளவுலாம் சொல்ல சொல்ல எனக்கு அந்த அனிமல் மேல ரொம்ப லவ் தான் வந்தது. சோ அதனால அப்ப நான் வந்து பிஹேவியரல் ஸ்டடீஸ் தான் பண்ணணும். அதோடைய இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏரோடைனமிக்ஸ்ல நான் வந்து ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணது. அதுவும் எங்க சாரு வந்து இப்படி இது இது பண்ணணும் அது படி இப்பெல்லாம் இருக்கிற கைடு மாதிரி அப்பெல்லாம் இல்ல. அவர ஒரு ரீபிரிண்ட் அந்த நார்வேஸ்ல உள்ள அந்த அம்மாவுடைய நார்பர்க் அவங்க பேரு. நார்பர்க்குடைய ரீபிரிண்ட்ட சும்மா குடுத்து இத ரீட் பண்ணி பாருங்க ஜூலியட் அப்படின்னாரு. சோ பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ஸ்டிகேஷன். ஏன்னா சார் அவர் செஞ்ச ஒர்க்கையோ இல்ல அதுபடிதான் கைட் பண்ண அப்படிலாம் சொல்லல. திஸ் நியூ ஃபார் ஹிம் ஆல்சோ. சோ அவரையும் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது நாங்க அப்படிதான் ஏரோடைனமிக்ஸ் ஆஃப் பேட்ஸ்ல வந்து இறங்குது லான்ச் பண்ணது அப்படிதான். சோ இந்த மாதிரி தான் ஒரு என்ன ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ள வந்தது நானு. வவ்வால்ன்றது வந்து ஒரு அபசகுனம். அது வந்து போனா ம். வந்து தப்பா நடக்கும். அந்த ஆமா, மாரி எண்ணங்கள் தான் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா ஆமா. நீங்க சொன்னீங்க வவ்வாலால நெறைய பயன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க பேசும்போது 1, 2 சொன்னதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. நன்றி மேம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.